ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஏபிஐ அண்டு கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இன் ஜாவா. அதாவது ஜாவா லைப்ரரியில் டேட்டுக்கும் டைமுக்குன்னு ஒரு ஏபிஐ இருக்குது. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட் அண்ட் டைம் ஏபிஐ அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் அதாவது இந்த பண்பு ஜாவா 8 அப்படின்றதுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பழைய டேட் அண்ட் கேலண்டர் கிளாஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இது இம்மியூட்டபிள், அதாவது மாற்ற முடியாதது. அப்புறம் த்ரெட் சேஃப், அதாவது ரொம்ப பாதுகாப்பானது. ஓகேவா? இதை நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். இதனால ரொம்ப கம்மியான பிரச்சனைகள் தான் வரும். ஓகேவா? இப்போ இது எதுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிபியூலாம் வேலை செய்யறதுக்கு ஒரு வேலையும் இந்த நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு குறிச்சு வைக்கும். ஓகேவா? அப்போ பயன்படுத்தக்கூடியதான் இந்த டேட் அண்ட் டைம் ஏபிஐ. ஓகேவா? இது மூலியமா தான் சிஸ்டம் இப்போ என்ன தேதி நேரம் அப்படின்றத பார்த்து அது எப்போ அந்தந்த வேலையை செய்யணுமோ அப்பப்போ அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி குறிச்சு வச்சுக்கும். ஓகேவா? அதுக்கு பயன்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஏபிஐ. ஓகேவா? இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, a single consistent toolkit replaces a tangle of error-prone legacy classes used for decades. அதாவது ஒரு சிங்கிள், அதாவது ஒரு தன்மை உள்ள நிலையான ஒரு விஷயம் நமக்கு பயன்படுத்துறது மூலியமா நமக்கு பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாகிறத பார்க்க முடியும். ஓகேவா? இதுல உள்ள மெயின் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் டேட், அதாவது டேட் சம்மந்தப்பட்டதை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, பயன்படுத்தணும் அப்படின்னா லோக்கல் டேட்டை பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் லோக்கல் டைம், அதாவது டைம் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ பயன்படுத்தக்கூடியதுதான் லோக்கல் டைம். நெக்ஸ்ட் டேட்டும் டைம் ரெண்டும் சேர்ந்து வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ பயன்படுத்தக்கூடியது லோக்கல் டேட் டைம். ஓகேவா? ஜோன்டு டேட் டைம் அப்படின்னா உங்களோட டேட்டு டைமும் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஜோன், அதாவது எந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள வரையறுக்குள்ள வரீங்கன்னு பார்க்கறது தான் ஜோன்டு டேட் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் பீரியட் அப்படின்னா டேட்டோட டிஃப்ரென்ஸ், அதாவது தேதிகளுக்கு நடுவே உள்ள வேறுபாடுகள். ஓகேவா? அடுத்தது டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமோட டிஃப்ரென்ஸ், நேரத்துக்கு இடையில உள்ள வேறுபாடுகளை தான் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கிளாஸ்லாம் தான் நம்ம டேட் அண்ட் டைம் ஏபிஐல பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எப்பயுமே லோக்கல் டேட் எப்படி டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணும், குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம், அப்புறம் மாதம், அப்புறம் தேதி அப்படி சொல்லி தான் குறிக்கும். ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, லோக்கல் டேட் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு லோக்கல் டேட் டாட் நவ், அதாவது இப்போ உள்ள தேதி, இன்னைய தேதி எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ பயன்படுத்தக்கூடியதான் லோக்கல் டேட் டாட் நவ். ஓகேவா? அதே மாதிரி டைம் வேணும் அப்படின்னா டைம் எப்படி குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்து மினிட்ஸ், அடுத்து செகண்ட்ஸ், இப்படிதான் குறிக்கும். ஓகேவா? லோக்கல் டைம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு லோக்கல் டைம் டாட் நவ். ஓகேவா? இது மூலியமா தான் நம்மளால லோக்கல் டைமை ஆக்சஸ் பண்ணி. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் சிஸ்டம், அதாவது இப்போ நம்ம கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் அந்த அட்டண்டன்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி சமயத்தில் இந்த டேட் அண்ட் டைம் ஏபிஐ பயன்படுத்தும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஷெடியூல் பண்ணுறதுக்கு, அதாவது இந்தந்த அப்ளிகேஷன் இந்தந்த வேலை செய்யணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் பண்ணணும். அப்போ தான் எந்த பிரச்சனையும் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் பண்ணணுன்றப்ப பயன்படுறது தான் இந்த டேட் அண்ட் டைம். நெக்ஸ்ட் புக்கிங் சிஸ்டம், அதாவது இப்போ முன்னாடியே ஒருத்தர் புக் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த ஆளால அதே இடத்த புக் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் புக்கிங் சிஸ்டத்தில் பயன்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் டேட் அண்ட் டைம் அண்ட் ஃபார்மேட்டிங், அதாவது லோக்கல் டேட் அண்ட் டைம்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு டேட்டையும் டைமும் சேர்த்து கொடுக்கும். ஓகேவா? முன்ன லோக்கல் டேட்னா வெறும் டேட்டை மட்டும் கொடுக்கும். லோக்கல் டைம்னா டைம் மட்டும் கொடுக்கும். இது லோக்கல் டேட் டைம் அப்படின்னா டேட்டு பிளஸ் டைம் சேர்த்து தான் கொடுக்கும். ஓகேவா? அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் டேட் டைம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு லோக்கல் டேட் டைம் டாட் நவ். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே, மந்த், இயர், அப்புறம் டைம், ஹார்ஸ், மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபார்மேட்டிங் டேட் அண்ட் டைம், அதாவது நமக்கு வந்த டேட் டைம் ஒரு ஃபார்மேட்ல மாற்றணும். ஏன்னா நார்மலாக எப்பயுமே டேட் டைம் பார்த்தீங்கன்னா இயர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு ஃபார்மேட்ல மாற்றணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போ பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஃபார்மேட்.
டேட் டைம் ஃபார்மேட்டர் எஃப் ஈக்குவல் டு டேட் டைம் ஃபார்மேட்டர் ஆஃப் பேட்டர்ன், எந்த பேட்டர்ன்ல எனக்கு வரணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டே வரணும், அடுத்து வந்து மந்த், இயர், அப்புறம் ஹார்ஸ், மினிட்ஸ். ஓகேவா? டிடி டாட் ஃபார்மேட் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு அந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் அண்ட் டியூரேஷன். பீரியட்னா என்ன? டேட்டோட டிஃபரன்ஸ், அதாவது தேதிகளுக்கு நடுவில் உள்ள வேறுபாடை சொல்றது தான் வந்து பீரியட். ஓகேவா? பீரியட் பீஸ் ஈக்குவல் டு பீரியட் டாட் பிட்வீன் லோக்கல் டேட் டாட் ஆஃப், அதாவது இந்த தேதியில இருந்து இப்போ உள்ள தேதி வரைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, எத்தனை நாள் வந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதா வந்து இந்த பீரியட். அடுத்து டியூரேஷன். டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரத்தை வேறுபடுத்தி காட்டுறது. ஓகேவா? இப்போ உள்ள தேதிக்கும் இப்போ உள்ள நேரத்துக்கும் மதியான நேரத்துக்கும் எத்தனை மணி நேரம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் வந்து டியூரேஷன். ஓகேவா? இதோட யூஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட வயதை ஏஜ் கால்குலேஷன். ஓகேவா? வயசை கால்குலேட் பண்றதுக்கு வந்து உதவும். நெக்ஸ்ட் வந்து டைமர் சிஸ்டம், அதாவது நேரத்தை பயன்படுத்தி வேலை செய்யற சிஸ்டத்துக்கு உதவும். அடுத்து செக்ஷன் ட்ராக்கிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ட்ராக் பண்றது, அதாவது பின்தொடர்றது, அந்த மாதிரி சமயத்துல இது உதவும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு டெமோ பத்தி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான டெமோ பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு டெமோன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள ஒரு மெத்தட், மெயின் மெத்தட், ஏன்னா இதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம டேட் டைம் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சு ஒரு லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணோம். அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஜாவா டாட் டைம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜுக்குள்ள தான் இருக்கு. டாட் ஸ்டார், அதாவது எனக்கு ஜாவான்ற பேக்கேஜுக்குள்ள டைம்ன்ற பேக்கேஜுக்குள்ள உள்ள எல்லா கிளாஸ் ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த லைன். ஓகேவா? இம்போர்ட் ஜாவா டாட் டைம் டாட் ஸ்டார். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இப்போ உள்ள நேரத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், லோக்கல் டேட் டேட் இஸ் ஈக்குவல் டு லோக்கல் டேட் டாட் நவ். ஓகேவா? கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அந்த டேட். ஓகேவா? இப்படி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைய தேதி என்ன அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த தேதி பார்த்தீங்கன்னா 22/6/2026. இது எப்பயுமே வந்து இந்த ஃபார்மேட்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த இது டேட் டைம் ஃபார்மேட்டர் எஃப் ஈக்குவல் டு டேட் டேட் ஃபார்மேட்டர் எஃப் ஈக்குவல் டு date formatter dot of ddmm yyyy. இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? date formatter date formatter, what is the error? டேட் ஃபார்மேட்னு ஒரு கிளாஸ் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டுக்கு தான் நமக்கு இருக்குது. ஸோ டாட் பேட்டர்ன் போட்டுருவோம். பேட்டர்ன் இல்லை. ஓகே, நமக்கு டேட்டை மட்டும் ஃபார்மேட் பண்ணலாம், டைமோட சேர்த்து தான் நம்மளால ஃபார்மேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னைய தேதியில எனக்கு வந்து தேதி, அப்புறம் வந்து கிழமை, ஓகேவா, கிழமை, அப்புறம் வந்து மாதம், வருடம், இதெல்லாம் வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுல டேட் தானே, டேட் டாட் கெட்டு டே ஆஃப் மந்த் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைய டேட்டு மட்டும் வந்துடும்.
ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println date டாட் கெட் இயர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வருஷம் என்னமோ அது வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println date டாட் கெட் மந்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா மந்த் என்னன்றது வந்துடும். ஓகேவா. அதுவே வந்து எனக்கு என்ன டே, அதாவது சண்டேவா மண்டேவா டியூஸ்டேவா அப்படின்றது டே வரணும், கிழமை வரணும் அப்படின்னா கெட் டே ஆஃப் வீக் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்னைக்கு என்ன கிழமைன்றது வந்துடும். ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டேட் வந்துச்சு 22/6/2026. ஓகேவா. அதில் உள்ள டே ஆஃப் மந்த் எந்த மாசத்துல எத்தனாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22வது நாள். ஓகேவா. இயர் வந்து 2026, மாதம் வந்து ஜூன், அப்புறம் கிழமை வந்து மண்டே. ஓகேவா. இது மந்த், கெட் மந்த் வேல்யூ கெட் மந்த் வேல்யூன்னு போட்டோம் அப்படின்னா அது எத்தனாவது மாசம்ன்றது வரும். அதாவது ஜூனுன்னு பிரிண்ட் ஆகாம நமக்கு 6ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது 6வது மாசம் இந்த வருஷத்தோட. ஓகேவா. இது மாதிரி தான் வந்து டேட்டை வந்து ஆக்சஸ் பண்றது. ஓகேவா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேட் இப்போ 7 நாள் கழிச்சு என்ன டே வரும் அப்படின்றத நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா. அது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ 7 நாள் கழிச்சு என்ன டே அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னுச்சுன்னா லோக்கல் டேட் நெக்ஸ்ட் வீக் ஈக்குவல் டு, ஓகேவா, இப்போ உள்ள டேட்டு டாட் பிளஸ் டேஸ் ஆஃப் 7. ஓகேவா. இப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நெக்ஸ்ட் வீக். ஓகேவா. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைய டேட்டு 2022, அதோட டே, இயரு, மந்த்து, டே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ 7 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பிளஸ் பண்ண மாதிரி நம்ம மைனஸும் பண்ணிக்க முடியும். ஓகேவா. லோக்கல் டேட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டேட் டாட் மைனஸ் days of 7. okay. system dot out dot println previous. ஓகேவா. இப்போ இதே பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க இன்னைய டேட் வந்து 22. ஓகேவா. 7 நாள் கழிச்சு 29, 7 நாளைக்கு முன்னாடி வந்து 15. ஓகேவா. இதுதான் நார்மலா வந்து டேட்டாக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைம் பத்தி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், டேட் மாதிரி தான். லோக்கல் டைம் ஈக்குவல் டு லோக்கல் டைம் டாட் நவ். ஓகேவா. இது வந்து இப்போ என்ன டைம்ன்றது சொல்லும். ஓகேவா. system dot out dot println டைம். ஓகேவா. இப்போ என்ன டைம்னு சொல்லும். அதில் உள்ள மாதிரியே எப்படி மந்த், இயரு, அப்புறம் டே, வீக்கோட டே எல்லாத்தையும் பிரிச்சு காய்ச்சோமோ இதுலயே அதே மாதிரி ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாம் கூட பிரிக்கலாம். ஓகேவா. அது எப்படி பண்றது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println டைம் டாட் கெட் ஹார்ஸ் ஓகேவா. அப்படி போட்டோம்னா நமக்கு இப்போ எத்தனை மணி நேரம் அப்படின்றது காட்டும். அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் println டைம் டாட் கெட் மினிட்ஸ்
கெட் மினிட் அப்படின்னு போட்டோம்னா இப்போ எத்தனை நிமிடம் அப்படின்றது காட்டும். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் டைம் டாட் கெட் செகண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எத்தனை வினாடி அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 7 நாள் கழிச்சு எத்தனை தேதி, 7 நாளைக்கு முன்னாடி எத்தனை தேதி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க நேரத்துல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு எத்தனை, இது 1 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ, ஓகேவா? இதுல 10 மணி நேரம் கழிச்சு எத்தனை மணி ஆகும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் டைம் டாட் பிளஸ் ஹார்ஸ் ஆஃப் 3, அதாவது 3 மணி நேரத்துக்கு இப்போலேருந்து 3 மணி நேரம் கழிச்சு என்ன டைம் ஆகும். அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் டைம் டாட் பிளஸ் மைனஸ் மினிட் ஆஃப் ஒரு 50 நிமிஷம் 56 நிமிஷம் கழிச்சு என்ன மணி ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது அவுட்புட் என்ன கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன 22 56 10, இது வந்து மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ 22 மணி நேரம் ஆகுது இப்போ. ஓகேவா? காலையிலேருந்து இப்போ 22வது மணி நேரம் நடந்துட்டு இருக்கு. 56வது நிமிஷம் 10 வினாடிகள். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் முடிச்சு இப்போ 3 மணி நேரம் கழிச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 மணி 56 நிமிடங்கள் 10 வினாடிகள் ஆகும். ஓகேவா? இதுவே 56 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 22 அப்படின்னு சொல்லி ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஓகேவா? இதுதான் பேசிக்கலா வந்து டைமுக்கான. நெக்ஸ்ட் வந்து இப்ப டேட்டுக்கும் டைமுக்கும் சேர்த்து இருக்கு. ஓகேவா? அது பார்த்தோம்னா லோக்கல் டேட் டைம் date time is equal to local date time dot now. ஓகேவா? system dot out dot println date time. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணணும். ரன் பண்ண பார்த்தீங்கன்னா 26/6/22. ஓகேவா? அதாவது இது டேட்டு. அடுத்து டைம்னு இண்டிகேட் பண்றதுக்கு தான் இங்க நடுவில் டி. ஓகேவா? இதுக்கப்புறம் 22 மணி நேரம் 57 நிமிஷம் 39 வினாடிகள். ஓகேவா? இதான் வந்து நார்மலா வந்து டேட் அண்ட் டைம். ஓகேவா? இப்ப இதுல ஃபார்மேட் பண்றது தான் பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்கு அப்படின்னா வருடம் மாதம் தேதின்னு இருக்கு. எனக்கு ஆனா என்ன ஆகும்னா தேதி மாதம் வருடம் அப்புறம் வெறும் நேரம் அப்புறம் வந்து நிமிடம் இது மட்டும் இருந்தா போதும், வினாடி வேணாம் அப்படின்ற சமயத்துல இந்த இதை மாத்தணும். ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா டேட் டைம் ஃபார்மேட்டர். date time formattf formatter f is equal to date time formattf date time formatter dot of pattern of என்ன இதுல வரும்னா தேதி முதல்ல அப்புறம் மந்த் அப்புறம் இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்ஸ் அப்புறம் வந்து மினிட்ஸ் இப்படி கொடுத்துரும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் date formatter f is equal to date formatter f dot h. இதை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? சிஸ்டம் dot out dot println date time dot format of f. ஓகேவா? இது இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
unresolved compilation problem. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஏருக்கான வைவை வந்து ஸ்மால்ல கொடுக்கணும். ஓகேவா, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ என்ன தப்பு, cannot be resolved as a type. அதாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லைப்ரரி வந்து என்னன்னா டேட் ஜாவா டாட் டைம் டாட் ஃபார்மட் டாட் டேட் டைம் ஃபார்மட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. இதை இம்போர்ட் பண்ணாதனால தான் பிரச்சனை. ஓகேவா, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துச்சு, டேட்டு, அப்புறம் டைம் கொடுத்துச்சு. ஓகேவா, இதுல இருந்து இப்போ நம்ம என்ன வேணும், இந்த ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் டே, அப்புறம் வந்து மந்த்து, அப்புறம் இயரு, அப்புறம் வந்து டைம். ஓகேவா, இதுதான் வந்து நார்மலா வந்து டேட் டைம் ஃபார்மேட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது என்னன்னா பீரியட்ஸ். பீரியட் அப்படின்னா தேதியோட டிஃப்ரென்ஸ். கரெக்டா, ஸோ இப்போ உள்ள தேதிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரக்கூடிய தேதிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி கால்குலேட் பண்றது தான் இந்த பீரியட். ஓகேவா, இப்போ இதுல வந்து ரெண்டு கொடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் லோக்கல் டேட் டுடே இஸ் ஈக்குவல் டு லோக்கல் டேட் டாட் நவ். ஓகேவா, கொடுத்தாச்சு. இது ஃபியூச்சர், லோக்கல் டேட் ஃபியூச்சர் ஈக்குவல் டு local date dot of நம்ம மூணு வேல்யூ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இயர் 2027, நெக்ஸ்ட் வந்து மந்த் பார்த்தீங்கன்னா 1, டே வந்து 1. அதாவது இப்போ உள்ள தேதியில இருந்து ஃபியூச்சர் 2027 முதல் மாசத்துல முதல் தேதி வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ பீரியட் பி இஸ் ஈக்குவல் டு பிஆர்ஐ பீரியட் டாட் between of today and future. இது கொடுத்தோம்னா எத்தனை தேதி வந்து நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லி அது கனெக்ட் பண்ணி சொல்லும். ஓகேவா, அப்படி பண்ணா println p. ஓகே, இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா. today டாட் ஃபியூச்சர். ஓகே, அதாவது p 6 month 10 days. அதாவது பீரியட் பார்த்தீங்கன்னா வருஷம் எதுவுமே இல்லை, 6 மாசம் இருக்குது, 10 தேதி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம பி டாட் கெட் டேஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா எத்தனை தேதி இருக்கு அப்படின்னு வரும். அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பி டாட் கெட் மந்த்ஸ் ஆஃப் அப்படின்னா எத்தனை மாசம் இருக்கும் அப்படின்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பி டாட் கெட் இயர்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வருடம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணினா அங்கே பாருங்க, அதாவது தேதி வந்து 10 தேதி பின்னாடி இருக்குது, அடுத்து வந்து மாதம் வந்து 6. ஓகேவா, 6 மாசம் இருக்கு தள்ளி இருக்கு, அடுத்து வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா, இதுதான் வந்து நார்மல் பீரியட். இது தேதிகளுக்கு நடுவில் உள்ள வேறுபாடை சொல்றதுக்கு. அதே மாதிரி நேரத்துக்கு சொல்றதுக்கு ஒன்று இருக்குது, லோக்கல் டைம் now, local time duration வந்து இப்போ ஓகே, லோக்கல் டைம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதை எடுத்துக்கோம். DURATION duration D is equal to duration dot between of எழுத போட்டோம் அப்படின்னா அதாவது லோக்கல் டைம் டாட் நூன், அதாவது மதியான நேரத்துக்கும் லோக்கல் டைம் டாட் நவ் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எத்தனை மணி நேரம் வந்து வேறுபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி சொல்லும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் டி. இது வந்து சேர்த்து ஒன்றா தான் சொல்ல போகுது இப்போ. ஓகேவா, இப்போ இருங்க, இதில் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸில் வந்து 11 மணி நேரம். ஓகேவா, 11 hours
6 minutes ஓகேவா 6 நிமிடம் 39.68 சம்திங் செகண்ட்ஸ் ஓகேவா. இதுதான் வந்து இவ்வளவு மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ அதே மாதிரி அதில் பண்ண மாதிரி இப்போ இதில் எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணா டி டாட் கெட் செகண்ட்ஸ் அப்படின்னா எத்தனை நிமிஷம் பின்னாடி இருக்கு அப்படின்னு எத்தனை வினாடிகள் பார்த்தீங்கன்னா 4000 வினாடிகள் சென்ஸ் 100,000 அது 40,000 வினாடிகள் வந்து பின்னாடி இருக்கு ஓகேவா. இதான் வந்து நார்மலா வந்து டேட்டு டைம் டிஃப்ரென்ஸ் அந்த பீரியட் டியூரேஷன்லாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க். கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா a set of class and interfaces used to store and manipulate group of data dynamically. அதாவது இப்போ அரேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் தான் ஓகேவா. ஒன்ஸ் சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது ஓகேவா. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான், அதாவது தேவைப்படுறப்ப நம்ம மாற்றிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் வேணுன்றதுக்கோசம் தான் இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது மூலியமா நமக்கு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஸ்டோர் பண்ணவும் மேனிப்புலேட் பண்ணவும் பயன்பட உதவுது ஓகேவா. டைனமிக்காக நமக்கு தேவைப்படுறப்ப சேர்த்துக்குவோம், இல்லைன்னா தேவையில்லாதப்ப ரிமூவ் பண்ணிக்குவோம், எந்த வேஸ்டேஜும் நடக்காது ஓகேவா. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டைனமிக் சைஸ், ரீட் மேட் அல்காரிதம்ஸ், ஃபாஸ்டர் டேட்டா ஆப்ரேஷன், ரெடியூஸ் கோடிங் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது டைனமிக் சைஸ் எப்பயும் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டர் டேட்டா ஆப்ரேஷன், அதாவது டேட்டாவுக்கு நடுவில் உள்ள ஆப்ரேஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கோடிங் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மி, சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ஓகேவா. இதோட மெயினான இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஒன்று லிஸ்ட்டு, இன்னொன்று செட்டு, அப்புறம் கியூபு, அப்புறம் மேப். ஒன்று பற்றி பார்ப்போம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா காமன் கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் ஓகேவா. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் அண்ட் அலோ டூப்ளிகேட். அதாவது இதில் ஸ்டோர் பண்ணுறது நம்ம சேர்க்குற இதை ஆர்டராகவே மெயின்டைன் பண்ணும், அடுத்தது டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணும். ஒரே வேல்யூ எத்தனை தடவை வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் நேம் இது ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு போடுவோம். டாட் ஆட் போட்டு ஆட் பண்ணுவோம். லிஸ்ட்னு போட்டோம்னா ஃபுல்லாக லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆயிடும். ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர் அலவுஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஓகேவா. இதில் உள்ள மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டு போய் சேர்க்கும். நெக்ஸ்ட் இந்த ஆட் இண்டெக்ஸ் எலமெண்ட், அதாவது குறிப்பிட்ட இண்டெக்ஸில் போயிட்டு இந்த எலமெண்ட்டை சேர்க்கும். நெக்ஸ்ட் கெட் இண்டெக்ஸ், அதாவது அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ மட்டும் கெட் பண்ணும். செட் இண்டெக்ஸ்னா அந்த இண்டெக்ஸில் போயிட்டு இந்த எலமெண்ட்டை செட் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் இண்டெக்ஸ்னா அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை ரிமூவ் பண்ணும். சைஸ்னா மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குதோ அதை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்ன்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கோசரம் பயன்படுத்தா கண்டெய்ன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இஸ் எம்டி அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து லிஸ்ட்ல வேல்யூ இருக்கா இல்லையா, இல்லைன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இது ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்தால் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும் ஓகேவா. கிளியர் அப்படின்னா மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணுறது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு வேல்யூ நம்மள்ட்ட இருக்கு, அதோட இண்டெக்ஸ் நமக்கு வேணும்னா அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை பயன்படுத்தும் ஓகேவா. இதை நார்மலாக வந்து அரே லிஸ்ட்டுக்கான ப்ரோக்ராம். அரே லிஸ்ட் டேட்டா டைப் எல்எஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஜாவா பைத்தான் ஆட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். எலமெண்ட் அட் இண்டெக்ஸ் 1னா கெட் ஆஃப் 1ன்னு போடுறேன். அடுத்து ரிமூவ் பைத்தான் ரிமூவ் பண்ணணும்னா ஆஃப்டர் ரிமூவல் ப்ளஸ் லிஸ்ட். இதான் லிஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா. இதான் வந்து லிஸ்ட். அடுத்து செட் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் யூனிக் எலமெண்ட்ஸ் ஒன்லி. அதாவது செட்டில் வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் தான் உங்கள் அரே லிஸ்ட்டில் வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணாது, அது வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். செட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், யூனிக் எலமெண்ட்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். இதோட காமன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட்டு, லிங்க்டு ஹேஷ் செட்டு, ட்ரீ செட் ஓகேவா. ஹேஷ் செட் நார்மலாக என்ன பண்ணுன்னா டூப்ளிகேட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணாது. அப்புறம் வந்து இன்சர்ஷன் எல்லாம் வந்து இன்சர்ஷன் ஆர்டர்லாம் மெயின்டைன் பண்ணாது, அதாவது அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ ஸ்டோர் பண்ணும் வேல்யூவை. லிங்க்டு ஹேஷ் செட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை அப்படியே அதே ஆர்டரில் ஸ்டோர் பண்ணும், டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது, அதான் லிங்க்டு ஹேஷ் செட். ட்ரீ செட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டரும் பண்ணும், அதாவது இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ண நம்ம எந்த இன்சர்ஷன் இது பண்ணுறோமோ அதை வச்சுக்கிட்டு அது ஒரு தடவையும் அசெண்டிங் ஆர்டர்லேயே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும் ஓகே. ஒரு டேட்டா ஆட் ஆனே அசெண்டிங் ஆர்டரில் மெயின்டைன் பண்ணும். இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டோன்ட் டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஃபாஸ்டர் சர்ச்சிங், இது வந்து தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஈஸியாக ரிட்ரைவ்லாம் பண்ண முடியாது, தேடுறதுக்கு மட்டும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட் இன்டீஜர் எஸ்சிடி இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட்.
10 10 2 ஆட் பண்ணா நமக்கு ஒரு 10 தான் வரும் அவுட்புட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கியூ அண்ட் மேப். கியூ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து FIFO பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் போகும். ஓகேவா? அதுக்கு பயன்படுத்தினா கியூ இன்டிஜர் கியூ ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கியூல 2 ஆட் பண்ணி போல் பண்ணலாம். அதே மாதிரி மேப்ல என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் கீ வேல்யூ ப்ளஸ், அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். இங்கே வந்து அட் அ டைம்ல ஒரே இடத்துல 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஒன்று வந்து இன்டிஜர், அதோட இன்னொன்று வந்து வேல்யூஸ். ஓகேவா? கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கீ, இன்னொன்று வந்து வேல்யூ. லைக் டிக்ஷனரி மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக வந்து மேப். இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் சிஸ்டத்துல பயன்படுத்தலாம், ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க, அடுத்து டேட்டா பேஸ் கேட்சியில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நார்மலான மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்க்கு கலெக்ஷன் டாட் சார்ட் ஆஃப் அந்த லிஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்து ரிவர்ஸ் பண்ணணும்னா கலெக்ஷன் டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து ஃபைண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் டாட் மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் உள்ள மேக்ஸிமத்தை கண்டுபிடிக்கும். இது பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா மேனுவல் கோடிங் எழுதுறதை கம்மி பண்ணும், எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுக்கான டெமோ பற்றி பார்ப்போம். டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துருவோம். அரே அண்டு கலெக்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே வந்து ஃபிக்ஸ்டு சைஸ், ஒரு தடவை சைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாது. அதே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டைனமிக் சைஸ், இது வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது வந்து சிமிலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம், இது வந்து ஆப்ஜெக்டை மட்டும் வந்து டைனமிக்காக ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? எந்த டேட்டா வேல்யூஸ்னாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபாஸ்டர் ஃபார் ஸ்மால் டேட்டா டைப், அதாவது சின்ன டேட்டாவுக்கெல்லாம் வந்து இது பயன்படுத்தும், லார்ஜ் டேட்டாவுக்கு இந்த கலெக்ஷன் தான் வந்து பயன்படுத்தலாம். யூட்டிலிட்டி மெத்தட் வந்து லெஸ்ஸு, ரொம்ப கம்மியான மெத்தட்ஸ் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணி. இதில் வந்து நிறைய பில்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸுக்கான பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்ட். ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட், அரே லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். அரே லிஸ்ட் INTEGR இன்டீஜர் ARR ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். அதாவது இது வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, இன்டீஜர் ஆப்ஜெக்டை தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேவா? அதனால தான் இதில் வந்து நிறையா வேல்யூஸ் நம்மளால் ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூஸ் 3 வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ARR டாட் ஆட் 12, இதே மாதிரி ARR டாட் ஆட் 45 415 வச்சுக்குவோம். அடுத்து ARR டாட் ஆட் 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக பிரிண்டலில் போட்டால் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார் ஈச் லூப்பை பயன்படுத்திக்கும். ஓகேவா? கம்பைலரு கலெக்ஷன்ஸுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார் ஈச் லூப்பை பயன்படுத்தி நமக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுவே நம்ம அரே கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம தான் மேனுவல் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேஷ்செட் பற்றி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ ஹேஷ்செட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹேஷ்செட் வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது, நோ டூப்ளிகேட்ஸ் ஒன்லி. ஓகேவா? இதே வந்து லிங்க்டு ஹேஷ்செட் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸு அலோவ் பண்ணாது, நோ டூப்ளிகேட்ஸ் ப்ளஸ் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ செட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இதுவும் நோ டூப்ளிகேட்ஸு ப்ளஸ் சார்ட்டட், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து இது டிஃப்ரென்ஸ். இப்போ இது சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் இருக்கும். சிட்டி இன்டீஜர் INTEGR இன்டீஜர் ST is equal to new HashSet of
நியூ ஹேஷ் செட் ஆஃப். ஓகேவா? அதே மாதிரி லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கும் அதே மாதிரி தான். லிங்க்டு ஹேஷ் செட் இன்டீஜர் hs equal to new linked hash set, நியூ லிங்க்டு ஹேஷ் செட். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி ட்ரீ செட் எழுதுறோம் அப்படின்னா அதே சின்டாக்ஸ் தான் வரும், முன்னாடி மட்டும் வேறு மாறும், அவ்வளோதான். நியூ ட்ரீ செட் ஆஃப். ஓகேவா? இப்போ இதில் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். st.add 10. ஓகே, அதே மாதிரி st.add 20, st.add 20. ஓகே, 2 தடவை 20 ஆட் பண்ணிட்டோம். இப்போ system.out.println println st அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ அதுவே வந்து hs லிங்க்டு ஹேஷ் செட்டில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். hs டாட் ஆட் அதே 10. ஓகேவா? hs டாட் ஆட் 20, hs டாட் ஆட் 20. ஓகேவா? இதுலேயே வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.println hs. ஓகேவா? இது லிங்க்டு ஹேஷ் செட்டுக்கு. அடுத்தது ட்ரீ செட்டு நான் வந்து பார்ப்போம். ts டாட் ஆட் 10. ஓகே, இது ts டாட் ஆட் 20, ts டாட் ஆட் 5. ஓகேவா? system.out.println ts. ஓகே, இங்கே வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவோம். ts டாட் ஆட் ஆஃப் 20. ஓகே, 2 டூப்ளிகேட் ஆட் பண்ணிட்டோம். இங்கே வந்து அதே மாதிரி hs டாட் ஆட் ஆஃப் 5. ஓகேவா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 10 20 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கோம். பட் வந்து செட்டுனால ஒரே ஒரு டைம் தான் 20 அலோவ் பண்ணணும், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ 20 10ன்னு மாறிடுச்சு. ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா அப்படி தான் அது மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது hs லிங்க்டு ஹேஷ் செட் 10 20 2 தடவை 5 ஒரு தடவை கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ 10 ஒரு தடவை 20 ஒரு தடவை 5 ஒரு தடவை. இது வந்து நம்ம கொடுத்த இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணிடுச்சு. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீ செட். ட்ரீ செட் பார்த்தீங்கன்னா 10 20 2 டைம்ஸு 5 ஒரு தடவை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுதுன்னா யூனிக் எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிடும். 5 10 20 அப்படின்னு சொல்லி அசெண்டிங் ஆர்டர் மட்டும். இதுதான் வந்து நார்மலாக வந்து செட்டு லிங்க்டு ஹேஷ் செட்டு ட்ரீ செட்டுக்கான டிஃப்ரென்ஸ். மற்றபடி மெத்தட்ஸ், மேனிப்புலேஷன் மெத்தடு எல்லாமே சேர்ந்த எல்லா கலெக்ஷனுக்கும் மோராரில் சிமிலராக தான் இருக்கும். பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் இனிஷியல் அந்த ஸ்டோரேஜ் ஃபியூச்சர் மட்டும் வேறு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஹேஷ் செட்டோடது. அடுத்தது மேப் பார்த்தோம். கரெக்டாக க்யூவும் மேப்பும் பார்த்தோம். ஓகேவா? இப்போ மேப்பு போட்டோம் அப்படின்னா மேப்பில் கீ வேல்யூ இருக்குல்ல, இன்டீஜர் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். இன்டீஜர் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப் ஆஃப். ஓகேவா? போட்டு எம்பி டாட் புட் ஆஃப் 1 ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி எம்பி டாட் புட் ஆஃப் 2 கேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா system.out.println mp.get ஆஃப் அந்த கீ வேல்யூ கொடுத்தோன்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்க போகுது. ஓகேவா? system.out.println mp.get ஆஃப் 2. ஓகே, இதுதான் வந்து நார்மலாக வந்து இண்டெக்ஸ் மாதிரியே தான். ஓகேவா? ஆப்பு கேட்னு வந்துச்சு. ஓகேவா?
சப்போஸ் இப்போ அதில் இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா நம்ம தெரியல அப்படின்றப்ப அப்போ என்ன பண்ணால் எம்பி டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் 2,0. அதாவது இது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கெட் மெத்தட் போகிறேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் வேல்யூ இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் இல்லாத இண்டெக்ஸை சொல்கிறேன் அப்படின்றப்ப எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணு. இது இண்டெக்ஸு, இது வேல்யூ. இந்த இண்டெக்ஸில் இல்லைன்னா 0 ரிட்டர்ன் பண்ணு. அந்த வேல்யூவில் எந்த பேரும் இல்லை, வேல்யூ இல்லை அந்த கீக்கு அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஓகேவா? system.out.println okay, get our default of this. இப்போ இதை ரன் பண்ணு. ஏன் வருது? is not applicable. ஓகே, இதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்போ வந்து நம்ம இன்டீஜர் கியூ தான் எடுக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து இது சரியாகும். ஒரு 35 கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து 5ன்ற கீ எதுவுமே கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1க்கு வந்து 20, 2க்கு 35 கொடுத்துட்டு 5க்கு வந்து 0ன்னு கொடுக்குது. ஏன்னா நம்ம இங்கே கெட் ஆர் டிஃபால்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள வேல்யூ அந்த கீ இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். இருந்தால் அதில் உள்ள வேல்யூவை எடுத்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா 0 உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து மேப்போட ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? அடுத்தது க்யூர். ஓகேவா? க்யூ இன்டிஜர் q is equal to new linked இல்லை nkd linked list of. ஓகேவா? q ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். q is equal to new linked list of q dot nq en sorry q dot add 10. q dot add 20. q dot add 10. ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். system dot out dot println q dot poll. இது மாதிரி system dot out dot println q dot poll. ஓகேவா? அதே மாதிரி system dot out dot println q dot poll. ஓகேவா? இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரன் பண்ணால் இது பாருங்கள், q வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் ஆர்டர் மட்டும் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ 10 20 10 இதுதான் வந்து க்யூவோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து அரே லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது, அரே லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அரே லிஸ்ட் இன்டிஜர் arr equal to new array list of. ஓகேவா? இப்போ arr டாட் ஆட் ஆஃப் ஒரு 10, அப்புறம் arr டாட் ஆட் ஆஃப் 25, arr டாட் ஆட் ஆஃப் 5. ஓகேவா? முடிச்சா? இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு int v is equal to collections dot max of இந்த collection name கொடுத்தா இது என்ன வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸ் வேல்யூ system dot out dot println v. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ சார்ட் பண்ணும். ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் ஏஆர்ஆர் கொடுத்துட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதே system டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏஆர்ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். அடுத்தது அதே கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் ஆஃப் ஏஆர்ஆர் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்எல்என் ஏஆர்ஆர். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸிமம் எலமெண்ட்னா நம்ம 3 எலமெண்ட் ஆட் பண்ணிக்கோம். 10, 25, 5. ஓகேவா? ஸோ இதில் 3 மேக்ஸிமம் எலமெண்ட் 25. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சார்ட்டிங்னா அசெண்டிங் ஆர்டரில் பண்ணும்போது 5, 10, 25 இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ண அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த சார்ட் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 25, 10, 5. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பேசிக்காக அரே லிஸ்ட்டு, கியூ, அப்புறம் மேப், லிங்க்டு லிஸ்ட்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் காய்ஸ், இன்னையோட செக்ஷன் அவ்வளோதான். தேங்க்யூ.